இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சப்பாத்தி பன்னீர் மசாலா மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, மிளகும் சீரகமும் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம அதில் போட்டுக்கிறோம். 6 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இப்போ இதை கடையிறோம். தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு சுட வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி சுற்றி நம்ம தடவி விட்டுக்குருவோம். இதை தடவி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த அடித்து வச்சுருக்கிற முட்டையை தூக்கி இதில் ஊற்றணும். கடைசி வரைக்கும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் முட்டை தொழிலி கிடக்கும். இப்படி ஊற்றி இதை வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். முட்டையை ஊற்றி நம்ம வேக வச்சோம்ல, அடித்து அது இந்த மாதிரி வந்துருச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் தட்டில் லேசாக ஒட்டிடுச்சு, அதனால் காட்ட முடியலை. இதை நம்ம இப்போ என்ன செய்கிறோம், பீஸ் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம பன்னீர் கடையில் வாங்கினோம்னா எப்படி போட்டு வைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம பன்னீர் மசாலா போலே தான் நம்ம செய்ய போகிறோம். பன்னீர் மசாலா மாதிரி இது முட்டை மசாலா. இது நமக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு முட்டை கிரேவி செய்கிறோம்ல, அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதில் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போடுறோம். இப்போ நம்ம தக்காளி போடுறோம். கொஞ்சம் உப்பு போடுறோம். இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் சீரகம் போடுறோம். சீரகம் எடுத்த உடனே வெங்காயம் இது நம்ம அதை தாளிக்கிறோம். கருவேப்பிலை வெங்காயத்துக்கு நம்ம ஊற்றுறோம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம். குறைச்சி வைக்காமல் நம்ம ஊற்றினோம்னா கருகி போயிடும். நம்ம முட்டை 6 முட்டை தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் போட்டால் மசாலா ரொம்ப ஒன்றும் வேண்டாம். நம்ம எவ்வளவுக்கு முட்டை போடுறோமோ அவ்வளவுக்கு மசாலா நிறையா போடணும். இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் கறி மசாலா பொடி போடுறேன். பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கறி மசாலா பொடியும் அதில் போடுறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுறேன். உப்பு நம்ம போட்டு ஏற்கனவே அரைச்சிருக்கோம். மசாலா இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. நம்ம நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த வெட்டி வச்சுருக்கிற முட்டையை போடுறோம். நல்லா முட்டை நமக்கு கடையில் வாங்கின பன்னீர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை இதில் போட்டுறணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வத்தணும். ஏன்னா நமக்கு இது சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட்றது தான். இன்னும் கொஞ்சம் வத்த வைக்கணும். மல்லியை வெட்டி போடுவோம். மல்லி நமக்கு இது இந்த மல்லி தான் அவ்வளோ சூப்பரான மல்லி, நல்லா வாசமாக இருக்கும். இந்த மல்லி கிடச்சிச்சு அப்படின்னா இது எதல் சின்ன சின்னதாக இருக்கும், இலை பொடுசாக இருக்கும். இது நமக்கு சாம்பாருக்கு, நம்ம ரசத்துக்கெல்லாம் போடும்போது நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி மல்லி கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி போடுங்க. நம்ம சாதா மல்லி இந்த அளவுக்கு மல்லி செடி மணக்காது. இது நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் போல் நம்ம சீனி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு நம்ம இப்படி கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அப்புறமா சாப்பிட்டோம்னா நமக்கு பன்னீர் மசாலா போலே தான் இருக்கும். இது முட்டைன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம முட்டை குருமாவுக்கு பூரி சுடுறோம். குருமாவை வச்சுட்டோம். நம்ம மசாலா பன்னீர் மசாலா மாதிரியே இருக்கும். நம்ம இந்த மாதிரி பிச்சு இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.